தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ரயில்வே பாலத்தில் குளம் போல தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். தற்பொழுது இந்த மழைநீரை அகற்ற மாநகராட்சி தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் ஆண்டிப்பட்டி நகரில் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல ஓடியது. ஆண்டிப்பட்டியிலிருந்து தெப்பம்பட்டி செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே பாலத்தில் 2 மீட்டர் அளவில் தண்ணீர் தேங்கியதால் அந்த சாலையில் வாகனங்களை இயக்க முடியவில்லை. அந்த பாலத்தில் இயக்கப்பட்ட ஒரு சில வாகனங்களுக்கு தண்ணீரில் சிக்கி பழுதடைந்தது. குறிப்பாக பைக்கில் சென்றவர்கள் தண்ணீரில் சிக்கி பரிதவித்தனர். இதன் காரணமாக ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டியிலிருந்து தெப்பம்பட்டி, பாலக்கோம்பை, கதிர் நரசிங்கபுரம், கொத்தப்பட்டி, ராஜதானி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக மறுகரைக்கு நடந்து சென்று ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் ஏறி தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். ஆண்டிப்பட்டி நகரில் மழை பெய்யும் போதெல்லாம் ரயில்வே பாலங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பாகுவது தொடர் கதையாகி நடைபெற்று வருகிறது. ரயில்வே பாலங்களில் மழைநீரை தேங்காதவாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அசோக்குமார்.